நீங்க இரவு வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது உங்க கண்கள் இயல்பாகவே அந்த நட்சத்திரங்களை தானே தேடும். ஆமா, அது இயல்பு தானே. அந்த வெளிச்சப் புள்ளிகள்லாம் பிரபஞ்சம்னு நம்ம மூளை நம்புது. ஆனா அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒரு இருட்டான காலியான ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அது வெறும் பேக்ரவுண்ட் கிடையாது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம்னு நவீன குவாண்டம் இயற்பியல் இப்போ சொல்லுது. அதாவது அந்த வெற்றிடம் காலியா இல்ல, அளப்பரிய ஆற்றலால குதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தளம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, எந்த ஒரு டெலஸ்கோப்பும் இல்லாம, எந்த லேப் வசதியும் இல்லாம 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் அறிஞர் இத ரொம்ப துல்லியமா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. வாவ். ஆமா, அவர் அந்த இடத்த நாம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய காலி டப்பாவாவோ இல்ல ஒரு கருப்பு திரையாவோ பார்க்கல. உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அரசப் போறது வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலையில வர்ற 57வது பாடல். இந்த ஒரு பாடல் வெறும் பௌதிக ரீதியான விஷயம் மட்டும் இல்ல, நம்ம மனசோட ஆழத்தையும் நாம தினமும் இந்த உலகத்தை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதையும் மாற்றி எழுதக்கூடிய ஒரு சிந்தனை. சரி, அந்த வரிகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க. நீங்க கடைசியா எப்பவாவது ஒரு புது ஐடியாவை உருவாக்குன தருணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது ஆபீஸ் வேலையா இருக்கலாம், இல்ல வீட்டு பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆமா, கரெக்ட். அந்த ஐடியா உங்க மண்டையில உதிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி உங்க மனசுல என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இருந்திருக்காது, ஒரு வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்திலிருந்து தான் சட்டுன்னு ஒரு எண்ணம் முளைக்குது. வள்ளலார் இதையே பிரபஞ்ச அளவுக்கு கொண்டு போறாரு. அதாவது அவர் அந்த ஸ்பேஸ 3 தளங்களா பிரிக்கிறார் இல்லையா? ஆமா, சுத்த நிலை அனுபவங்கள், தோன்றுவெளி ஆகித் தோற்றும் வெளி, அவை தோற்றுவிக்கும் வெளி அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம், கொஞ்சம் விளக்குங்களேன். இதுல அவர் பயன்படுத்தல சுத்த நிலை அனுபவங்கள் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம முதல்ல கவனிக்கணும். சுத்த நிலை அனுபவங்கள்னா ஒரு எண்ணம் இல்ல ஒரு உணர்வு, எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம ரொம்ப தூய்மையா உதிக்கிற நிலை அது. ஓஹோ. இந்த அனுபவங்கள் எங்க நடக்குது? அது ஒரு காலி வெற்றிடத்துல நடக்க முடியாது. அதுக்கு ஒரு வெளி, அதாவது ஒரு ஸ்பேஸ் தேவை. சரி. அதத்தான் அவர் தோன்று வெளி அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு விதை முளைக்கிறதுக்கு ஒரு மண் தேவையோ, அதே மாதிரி ஒரு எண்ணம் துளிர் விடுவதற்கான அடிப்படை தளம் அது. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதாவது ஒரு மாடர்ன் உதாரணம் சொல்லாமா? சொல்லுங்க, என்னது? இந்த தோன்றுவெளி ஒரு ஹார்ட்வேர் மாதிரி செயல்படுதா? நாம ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது ஒரு VR ஹெட்செட் போடும்போது அந்த மிஷின் ஒரு தளத்தை உருவாக்குது இல்லையா? அந்த மாதிரி. சூப்பரான உதாரணம். ஆமா, அதேதான். ஒரு VR உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அடிப்படை செட்டப் தேவை. அதுதான் தோன்றுவெளி. புரியுது. ஆனா அந்த தளத்துல வெறும் கருப்பு ஸ்கிரீனை பார்த்துட்டு உங்களால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது, போர் அடிச்சிடும். அதனால அங்க ஒரு காடு, ஒரு மலை, ஒரு நகரம்னு ஒரு முழுமையான மாய உலகம் உங்க கண்ணு முன்னாடி விரியணும். கரெக்ட். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகணும். எக்ஸாக்ட்லி. உங்க மூளைய அந்த உலக நிஜம்னு நம்ப வைக்க ஒரு மென்பொருள் இயங்கணும். அந்த உணர்வுகளையும் காட்சிகளையும் முழுமையா காட்டுற அந்த மாயத்திரை தான் தோற்றும் வெளி. வாவ். அப்போ அதுதான் தோற்றங்களை உருவாக்குற தளம். சரி, ஹார்ட்வேர் இருக்கு, அதுல ஓடுற சாஃப்ட்வேர் இருக்கு. ஆனா என்ன? அந்த விர்ச்சுவல் உலகத்தையே கற்பனை பண்ணி அதுக்கான கோடிங் எழுதுன ஒரு புரோகிராமர் ஒருத்தர் இருக்கணும்ல. அவர் எங்க இருக்காரு? அந்த புரோகிராமர் வெளியே எங்கேயோ உட்கார்ந்துட்டு இல்ல, அவர்தான் அந்த தோற்றுவிக்கும் வெளி. ஓ, தோற்றுவிக்கும் வெளியா? ஆமா, அந்த அனுபவத்தையே சாத்தியமாக்குற அடிப்படை காரணம் ஆடி மூலம் அவர்தான். அப்ப அந்த மூன்றும் ஒண்ணுதானா? இதுல வள்ளலாரோட மிகப்பெரிய புரட்சியே அதுதான். ஒரு மரத்தோட விதை தோற்றுவிக்கும் வெளி, அந்த விதை முளைக்கிற மண் தோன்று வெளி, அது பெரிய மரமா விரிஞ்சு நிக்கிற காட்சி தோற்றும் வெளி. அதாவது இது மூன்றும் தனித்தனி ஆட்கள் கிடையாது. கிடையவே கிடையாது. எல்லாமே அந்த ஒரே வெளிதான். அந்த வெற்றிடம்னு நாம நினைக்கிற ஸ்பேஸ் தான் தன்னைத்தானே தளமாவும் தோற்றமாவும் உருவாக்கவனாவும் மாத்திக்குது. இது நிஜமாவே நம்ம உலகத்தை பாக்குற பார்வையே புரட்டி போடுது. நாம நம்மள சுத்தி இருக்கிற காலி இடத்தை வெறும் காத்துன்னு தான் நினைக்கிறோம். ஆனா அது காத்து மட்டும் இல்ல. ஆமா, இப்போ இந்த வரியோட கடைசியில அவர் நித்த நிலைகளின் நடுவே நிறைந்த வெளியாகி அப்படின்னு சொல்றாரு. காலியா இருக்கிற ஒண்ணு எப்படி நிறைந்த ஒன்றா இருக்க முடியும்? இது ஒரு மிக ஆழமான உளவியல் உண்மை. நித்த நிலை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட மாறாத விதிகளையும் உண்மைகளையும் குறிக்குது. சரி. நாம ஒரு ரூம்ல நடக்கும்போது நமக்கும் சுவற்றுக்கும் நடுவுல இருக்கிற இடத்த எம்டி ஸ்பேஸ்னு நினைக்கிறோம்.
ஆனா வள்ளலார் அத நிறைந்த வெளி, அதாவது ப்ளீனம் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுல எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஆமா, அது சாத்தியக்கூறுகளாலையும் ஆற்றலாலையும் ததும்பி வழியிற ஒரு முழுமை. ஒரு மீனுக்கு கடல் நீர் எப்படி வெற்றிடம் இல்லையோ அதே மாதிரி நமக்கும் இந்த பிரபஞ்ச வெளி வெற்றிடம் கிடையாது. இதை கேட்குற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இது எப்படி பயன்படும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க வெறுமையில இல்ல. கண்டிப்பா. உங்கள சுத்தி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் முழுமையா நிறைஞ்சிருக்குங்கிற புரிதல் வரும்போது அந்த தனிமைங்கிற ஃபீலிங்கே போயிடும். இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எனக்கு இதுல ஒரு சிக்கலான கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? இந்த நிறைந்த வெளிதான் எல்லாமே, அதுதான் முழுமையான ஆற்றல்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அடுத்த வரியில அவர் நீயாகி நானாகி நின்ற தனிப்பொருளே அப்படின்னு சொல்றார். ஆமா. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மிஷனும் அந்த ஒரே வெளிதான் அப்படின்னா நான் யார்? என் தனித்துவம் என்ன? ஓ, உங்க இண்டிவிஜுவாலிட்டி பத்தி கேக்குறீங்களா? ஆமா, எனக்குன்னு தனிப்பட்ட சிந்தனை இருக்கு, வழிகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உங்க சொந்த வாழ்க்கை இருக்கு. நம்ம 2 பேரும் வேற வேற மனிதர்கள். கரெக்ட். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சக்தி எப்படி ஒரே நேரத்துல நீயாகவும் நானாகவும் மாற முடியும்? 8 பில்லியன் மனிதர்களா பிரிஞ்ச ஒன்னு எப்படி தனிப்பொருள், அதாவது ஒரு சிங்கிள் என்டிட்டின்னு அழைக்கப்பட முடியும்? இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா? இது கேக்குறதுக்கு முரண்பாடு மாதிரி தோணும். ஆனா இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நுட்பமான ஒரு உண்மை. இத ஒரு அறிவியல் கோணத்துல இருந்து பாப்போம். சரி, சொல்லுங்க. ஒரு முப்பட்டகத்தை, அதாவது ஒரு பிரிசம கற்பனை பண்ணிக்கோங்க. அது வழியா ஒரு தூய்மையான வெள்ளை ஒளி பாயுது. லைட் பாஸ் ஆகுது. அந்த பிரிசம தாண்டின உடனே அந்த ஒரு வெள்ளை ஒளி 7 வேற வேற நிறங்களா செதறுது. சிவப்பு, நீலம், பச்சைன்னு ஒன்னொன்னும் தனக்கான அலைவரிசையோட பயணிக்குது. வேவ்லென்த் மாறுது. ஆமா. இப்போ அந்த சிவப்பு நிறம் நீல நிறத்தை பார்த்து நான் உன்னை விட பிரகாசமானவன், நாம 2 பேரும் வேற வேற அப்படின்னு நினைச்சுக்கலாம்ல. கண்டிப்பா. மனிதர்களாகிய நாமும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நீல நிறமும் சனவப்பு நிறமும் தான் அந்த நீயும் நானும். ஆனா அந்த பிரிசம்க்கு பின்னாடி இருக்கிறது அந்த ஒரே ஒரு வெள்ளை ஒளி மட்டும்தானா? எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. அந்த அடிப்படை வெள்ளை ஒளிதான் வள்ளலார் குறிப்பிடுற தனி பொருள். வாவ். அந்த ஒரு பேரறிவு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஏத்த மாதிரி தன்னை பல வடிவங்களா வெளிப்படுத்திக்குது. அப்போ என்னோட தனித்துவம் அப்படிங்கிறது அது அந்த பிரிசம் உருவாக்குற ஒரு தற்காலிகமான தோற்றம் தான். காணப்படுபவனும் சரி, காண்பவனும் சரி, அந்த ஒற்றை ஒளியோட 2 வேற வேற வடிவங்கள். இதத்தான் நீயாகி நானாகின்னு அவர் சொல்றார். வெளியில இருந்து பார்த்தா நிறைய பேரு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் ஒண்ணு. பிளவுபடாத ஒரு முழுமையான சிங்கிள் என்டிட்டி. ஆமா. இந்த விளக்கம் நாம மத்த மனிதர்களை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற அணுகுமுறைய மாத்தணும் இல்லையா? கண்டிப்பா மாத்தணும். நான் இன்னொருத்தரை பார்த்து பொறாமைப்படும் போதோ இல்ல கோபப்படும் போதோ அடிப்படையில நான் என்னிடமே கோவப்படுறேன்னு அர்த்தமாகிடுது. 100க்கு 100 உண்மை. சரி, அவர் அந்த தனிப்பொருளுக்கு ஒரு 4 தன்மைகளை கொடுக்கிறார். சத்தியமே, சத்துவமே, தத்துவமே, நவமே அப்படின்னு. ஆமா. இதுல சத்தியம்னா மாறாத உண்மை, சத்துவம்னா தூய்மை, தத்துவம்னா இயங்குற விதிமுறை. இது 3 எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனா அந்த 4வது வார்த்தை இருக்குல்ல, நவம், புதுமை. ஆமா, அந்த நவம் என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. எப்படி காலங்காலமா நிரந்தரமா இருக்கிற ஒரு விஷயம் அதே நேரத்துல புதுமையா இருக்க முடியும்? இது ஒரு அருமையான கவித்துவமான முரண்பாடு. நீங்க பாத்தீங்கன்னா சத்தியம் அப்படிங்கிறது பில்லியன் கணக்கான வருஷங்கள் பழமையானது. உதாரணத்துக்கு ஈர்ப்பு விசை. கரெக்ட். ஈர்ப்பு விசை ஒரு நித்தியமான உண்மை. ஆனா ஒரு குழந்தை முதலா எழுந்து நின்னு தத்தி தத்தி நடக்கும்போது அந்த பழமையான ஈர்ப்பு விசை அங்க ஒரு புத்தம் புது அனுபவமா, ஒரு நவமா மலருது இல்லையா? ஓ வாவ், ரொம்ப அழகான உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு நதிய பாருங்க. நதி பல நூற்றாண்டுகளா அங்க ஓடிட்டு இருக்கிற ஒரு சத்தியம். ஆனா நீங்க ஒரு முறை தொட்ட தண்ணிய மறுபடியும் தொட முடியாது. ஆமா, தண்ணி ஓடிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் உங்களை தொடர அந்த நீர் முற்றிலும் புதியது. அதுதான் நவம். நீங்க அதை சொல்லும்போது எனக்கு நம்ம அன்றாட வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. நாமளே பல நேரங்கள்ல எல்லாம் ஒரே ரொட்டீன் தான், அதே வேலை, அதே டிராஃபிக் அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறோம். அது நம்ம மனித மூளையோட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. எல்லாத்தையும் சுருக்கி பார்த்து பழகிடுச்சு நம்ம மூளை. ஆனா வள்ளலார் இதுக்கு ஒரு சவால் விடுறாரு இல்லையா? ஆமா, அந்த பிரபஞ்ச பேரறிவு ஒவ்வொரு நொடியும் தன்னைத்தானே முழுமையா புதுப்பிச்சுக்குதுங்கிறார். வாவ். இன்னைக்கு நீங்க குடிக்கிற காஃபில இருக்கிற மூலக்கூறுகள் இந்த நிமிஷம் உங்க உடம்போட ரியாக்ட் ஆகிறது பிரபஞ்ச வரலாற்றிலே இதுதான் முறை. அந்த நவத்தை, அந்த புதுமையை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சா போர் அடிக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம லைஃப்ல இடம் இருக்காது. கண்டிப்பா.
அந்த புதுமையை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ஸ்கில். சரி, நாம இந்த பிரபஞ்ச வேலி எப்படி இயங்குது, நாம எப்படி அந்த ஒரே ஒளியோட வேற வேற நிறங்கள்னெல்லாம் பேசிட்டோம். ஆனா ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இந்த தத்துவங்கள் எல்லாம் சும்மா உட்கார்ந்து யோசிக்கிற பயிற்சியா, இல்ல இது நம்ம சமூக அமைப்புல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா அடுத்த வரிகள்ல அவர் ஒரு புது சமூக அமைப்பையே பத்தி பேசுற மாதிரி இருக்கு. சமரசன் மார்க்க நிலை தலை நின்ற சிவமே புத்த முதேசித்தி எல்லாம் வல்ல திருப்புதுவில். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தான் வள்ளலார் வெறும் தத்துவஞானியா இல்லாம ஒரு மாபெரும் சமூக புரட்சியாளரா மாறுறார். ஓஹோ. நாம இதுவரைக்கும் பேசின இந்த நீயும் நானும் ஒன்றே அப்படிங்கிற புரிதல் சும்மா மலை உச்சியில உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு மட்டும் இல்ல. அப்போ பிராக்டிகல் லைஃபுக்கா? ஆமா, அத நடைமுறை வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் இந்த வரிகள் சொல்லுது. சமரச சன்மார்க்கம் அப்படிங்கறத அவர் முன்னிறுத்துறார். சமரசம்னா எந்த வேறுபாடும் இல்லாத நிலை, சன்மார்க்கம்னா நல்ல வழி. இதை நீங்க சொல்லும்போது எனக்கு உடனே ஞாபகம் வர்றது இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கான்செப்ட் தான். வாவ், எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல சாஃப்ட்வேர் எல்லாமே க்ளோஸ்டு சோர்ஸா தான் இருந்துச்சு. சில பெரிய கம்பெனிகள் மட்டும் அதை ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆமா, யாருக்கும் அந்த கோடு தெரியாது. நமக்கு தெரியாது, அவங்க சொல்றத நாம யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஒரு மோனோபொலி மாதிரி. ஆனா ஓபன் சோர்ஸ் வந்த பிறகு என்ன ஆச்சு? எல்லாமே மாறிடுச்சு. அந்த சோர்ஸ் கோட் அனைவருக்கும் பொதுவானதா மாறிடுச்சு. யாரு வேணாலும் அதை பார்க்கலாம், யாரு வேணாலும் அதுல தங்களோட அப்டேட்ஸ் கொடுக்கலாம். அறிவை மறைச்சு வைக்கிறது போய் ஒரு பெரிய கூட்டு முயற்சி உருவாச்சு. ஒரு மாய இருந்துச்சு இல்லையா? ஆமா, குறிப்பிட்ட சாதியினர் இல்ல குறிப்பிட்ட மொழி பேசுபவர்கள் மட்டும்தான் அந்த ரகசியங்களை வச்சுக்க முடியும்னு நம்பினாங்க. அறிவும் ஆற்றலும் சில பேர்கிட்ட மட்டும் தேங்கி கிடந்துச்சு. அதத்தான் வள்ளலார் உடைக்கிறாரா? கண்டிப்பா. சித்தியெல்லாம் வல்ல திருப்பொது அப்படின்னு அவர் சொல்றது அத்தனை அறிவும் சித்திகளும் அடங்கிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் தளத்தை தான். வாவ், அந்த பொது வழியில நுழைய எந்த தகுதியும் தேவையில்லை. மனுஷனா பிறந்தாலே போதும். அங்க சாதி மதம் இனம்னு எந்த கட்டுப்பாடுகளும் இல்ல, எந்த பேவால்ஸும் கிடையாது. ஆனா இந்த ஓப்பன் சோர்ஸ் மனநிலை மனிதர்களோட நடத்தைய மாத்துமா? ஏன்னா நாம எப்பவுமே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், மத்தவங்கள விட ஒரு படி மேல இருக்கணும்னு தானே வளர்க்கப்படுறோம். அது ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு. அறிவா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, மறைச்சு வைக்கிறதுல தான் பாதுகாப்புன்னு நாம நம்புறோம். ஆமா. அந்த பயத்தையும் போட்டி மனப்பான்மையும் தான் இந்த சமரச சன்மார்க்கம் வேற இருக்குது. நீங்க ஒரு பிரிசத்தோட ஒரு நிறம் தான் உணர்ந்துட்டீங்கன்னா, மத்த நிறங்களும் உங்களோட இணைஞ்சது தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட போட்டி போடுவீங்க? ஆமா, போட்டி போட யாருமே இல்லையே. எதை மறைச்சு வைப்பீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற அறிவு உங்களுக்கானது மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட சோர்ஸ் கோட மேம்படுத்துறதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இந்த மனநிலைய அடையிற ஒரு சமூகம் அழிவை நோக்கி போகவே போகாது. அங்கதான் புனித நடத்தரசு நிகழுதுன்னு வள்ளலார் சொல்றார். அந்த பொதுவான வெளியில நடக்கிற பிரபஞ்ச இயக்கம் சலிப்படையாத ஒரு புதிய அமுதமா புத்த முதா இனிக்குங்கிறார். எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு திறந்த வெளியில ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனம். இது கேட்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான விடுதலையா இருக்கு. நிஜமாவே ஒரு விடுதலை தான். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இவ்ளோ பெரிய ரகசியங்களை எல்லாம் மனித குலத்துக்கு உடைச்சு சொன்ன வள்ளலார் தன்னோட பாட்டை எப்படி முடிக்கிறார்னு பாத்தீங்களா? அது என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. என் புகழும் அணிந்தருளே, அதத்தானே சொல்றீங்க? ஆமா, இவ்ளோ பெரிய பிரபஞ்ச ஆதி மூலமே நான் ஒரு சாதாரண மனிதனா சொல்ற இந்த புகழுரைகளையும் நீ ஏத்துக்கிட்டு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேக்குறார். இந்த பிரபஞ்சத்தோட சாஃப்ட்வேரையே அக்கு வேற ஆணிவேலா பிரிச்சு மேஞ்ச ஒருத்தர்கிட்ட எவ்ளோ பெரிய பணிவு இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையான ஞானத்தோட அடையாளமே. அறிவு வளர வளர ஆணவம் அழியணும். நாம முன்னாடி பேசின அந்த ஓப்பன் சோர்ஸ் உதாரணத்தை எடுத்துக்குவோம். நீங்க அந்த சிஸ்டத்துல எவ்ளோ பெரிய கோடிங் எழுதின டெவலப்பரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்குக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன புள்ளி தான். ஆமா, அத உணரும்போது தானா ஒரு பணிவு வந்துரும். எக்ஸாக்ட்லி. நாம பிரபஞ்சத்தை பத்தி எவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த எல்லையற்ற நிறைந்த வெளிக்கு முன்னாடி நாம ஒரு சிறு துகள் அப்படிங்கிற புரிதல் நம்மள ரொம்ப அமைதியாவும் கனிவாவும் மாத்திரும். கண்டிப்பா. வள்ளலாரோட இந்த பாடல் ஒரு மனிதன் அண்டவெளியோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து சமுதாயத்தோட சமத்துவத்தை அடைஞ்சு கடைசியா தான் சொந்த ஈகோவை எப்படி அழிச்சுக்கிறான்னு காட்டுற ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட். இது நிஜமாவே நம்மள திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பயணம். நாம இன்னைக்கே இந்த ஆழமான தேடல்ல அந்த இரவு வானத்தோட வெற்றிடத்துல ஆரம்பிச்சு அது எப்படி எல்லாத்தையும் உருவாக்குற நிறைந்த வெளியா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒளியிலிருந்து பிரிஞ்ச நிறங்கள் தான் நாமெல்லாம் அப்படிங்கிற நீயாகி நானாகி தத்துவத்தை அலசினோம். ஆமா, அப்புறம் அந்த ஓப்பன் சோர்ஸ். கரெக்ட். அந்த புரிதல் எப்படி நம்மள பாகுபாடுகள் இல்லாத ஒரு ஓப்பன் சோர்ஸ் சமூகமா
திருப்பொதுவில் இணையுற சமரச சன்மார்க்கமா மாத்துதுன்னு பார்த்தோம். பாத்தீங்கன்னா இந்த பாடல் ஏதோ ஒரு புக்ல இருக்கிற பழைய கவிதை கிடையாது. பின்ன இது நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்ல, தனிமையில இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மேனுவல். வாவ். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க கிட்ட இருந்து வேறானவங்க இல்ல, அவங்களும் அந்த தனிப்பொருளோட நீச்சி தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது உங்க லைஃப் ஸ்டைல் முழுசாவே மாறிடும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த தேடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தூண்டலை விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. நாம முன்னாடி பேசின அந்த நித்தநிலை மற்றும் நவம் அப்படிங்கிற 2 வார்த்தைகளை இன்னைக்கு முழுசா உங்க மனசுல ஓட விடுங்க. என்றென்றும் நிரந்தரமான ஒண்ணு எப்படி ஒவ்வொரு நொடியும் புதுசா மலருதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. நாளைக்கு காலையில நீங்க முழிக்கும்போது வழக்கமா பார்க்குற அதே முகம், உங்களை சுத்தி அதே மனிதர்கள்னு எல்லாமே பழக்கப்பட்ட சலித்து போன ஒரு ரொட்டீனா உங்களுக்கு தோணலாம். ஆனா கொஞ்சம் நிதானிச்சு உற்று நோக்குங்க. அந்த பழக்கமான காட்சிகளுக்குள்ள இந்த நொடியில மட்டுமே நிகழக்கூடிய ஒரு சின்ன புதுமை கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும். அது ஒரு புது புன்னகையா இருக்கலாம். ஆமா, இல்ல ஒரு புது கோவமா கூட இருக்கலாம், இல்ல காத்துல வர ஒரு புது வாசனையா கூட இருக்கலாம். காலியான வெற்றிடம்னு நாம நினைச்ச வானம் எப்படி சாத்திய கூறுகளால நிறைஞ்ச ஒரு நிறைந்த வெளியோ, அதே மாதிரி தான் உங்க சாதாரண அன்றாட வாழ்க்கையும் கண்டிப்பா சளிப்படையாத புத்தமுதான புதுமைகளால நிறைஞ்சிருக்கு. உங்களால இன்னைக்கு அந்த நவத்தை கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.